Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. எல்லாருக்கும் என்னோட தீபாவளி ஸ்பெஷல் விஷஸ் நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்பவே ஹாப்பியாக சேஃபாக கொண்டாடுங்க இந்த தீபாவளியை. ஸோ இன்றைக்கி ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ட்ரிப் ஆகிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கலந்து ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் சுகர் அப்புறமா 1/2 கப் தண்ணி சேர்த்துருங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு கம்பி பதம் வந்தாச்சு. ஸோ ஒரு 3-4 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துருங்க. அப்புறமா ஒரு பிஞ்ச் எல்லோ ஃபுட் கலரும் சேர்த்துருங்க. கூடவே ஒரு 3 சொட்டு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தேவையான அளவுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிடுங்க. ஒரு கரண்டி மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஊற்றிடலாம். நல்லா முத்து முத்தாக கீழே எண்ணெயில் விழும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பூந்தியெல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாகில் எல்லா பூந்தியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஊறட்டும். 2 மினிட்ஸ் ஆனதும் பாகிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருங்க. இது கூட கேஷ்யூஸ் அப்புறமா ரைசின்ஸ் எல்லாம் நம்ம நெய்யில் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ கையில் நல்லா நெய் தடவிட்டு ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிருங்க. நல்லா ஸ்மூத்தாக ரோல் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ உங்கள் சூப்பரான சுவையான பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாரும் இன்றைக்கே ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நம்மளோட பிங்க்ஸ் கிச்சன் தமிழ் சேனல் மூலமாக தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.